ஹலோ ஹாய் மக்களே, காலை வணக்கம். நான் தான் உங்கள் எம்எஸ் செல்வி பேசுகிறேன். நம்ம வந்து இப்போ டயட் வீடியோக்களில் தான் இருக்கோம். நேற்று முதல் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி செகண்ட் நாள். இன்றைக்கி வந்து அதே தான் ரொட்டீன். என்னென்னா சைக்கிள் மறிக்கிறது, அந்த ஜீரக வாட்டர் குடிக்கிறது. சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் என்னன்னு செக் பண்ணிக்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாருங்க, இதான் என்னோடய வெயிட்டு. 91 கிலோ இருக்கேன் நான். சரிங்களா, பார்த்தீங்களா என்னோடய வெயிட் என்னென்ன? 91 இருக்கேன். சரி, இந்த வெயிட்டை தான் நம்ம வந்து குறைக்கணும். இப்போ நம்ம 30 நாள் தான் இந்த வீடியோ டயட் வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம குறைய நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கினே போயிட்டே இருக்கலாம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜீரக வாட்டர் குடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், காலையில் ஜீரக வாட்டர் தான் எடுத்துக்கிறேன். நேற்று ப்ராப்பராக போட முடியல டயட் வீடியோ. ஏன்னா நேற்று எங்கள் அம்மா என் தங்கச்செல்லாம் வந்துட்டு இருந்ததுனால ப்ராப்பராக போட முடியல. இன்றைக்கி நீங்களிருந்து உங்களுக்கு வீடியோ கரெக்டாக வந்துடும். நீங்கள் பாருங்கள் மக்களே, சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீரா வாட்டர் குடிச்சு ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. 1/2 hourக்குள்ளே நான் போய்ட்டு சைக்கிளிங்கும் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். ஃப்ரூட்ஸில் வந்து ஒரே ஒரு ஃப்ரூட்ஸ் தான் இன்றைக்கி கிடச்சிது. அது மட்டும் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். பாருங்கள் என்ன ஃப்ரூட்ஸுங்க. தர்பூசணி தான் இன்றைக்கி கிடச்சிது. தர்பூசணி தான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம். அடுத்தது நம்ம லஞ்சு என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மக்களே, லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. லஞ்சு நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாமா? இதான் லஞ்சு பாருங்கள். இது வந்து மண்தக்காளி கீரை பொரியல், நல்லா முட்டை போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரைஸு, இது எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு, ஒரு முட்டை. இதுதான் நம்மளோட லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு. வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது என்ன தெரியுமா? இட்லி அரிசி, பச்சரிசி, அப்புறம் ஜவ்வரிசி, அப்புறம் வந்து அவல், வெந்தயம் போட்டிருக்கேன்னா. அதுக்கப்புறம் வந்து நம்ம உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரெண்டு டம்ளர் உளுந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் அரிசி கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி 2 கிலோ அரிசி இருக்கேன். இந்த மெத்தடில் நீங்கள் எல்லாமே போட்டு மாவு அரைச்சி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா முருவலாக இருக்கும். தோசை டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி இட்லி மாவு அரைச்சி பாருங்கள். இது நீங்கள் வந்து இதை போட சொன்னீங்கன்னா நான் இன்னொரு வீடியோ கூட போடுறேன். எப்படி அது ஊற வைக்கிறது, எவ்வளோ இல்லை மெஷர்மெண்ட்டுன்னு உங்களுக்கு காட்டுறேன். கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இந்த அரிசியை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அரைக்கும் போது மாவு ஹீட் ஆகாமல் நல்லா சூப்பராக வரும். இட்லி ஊற்றும் போது, தோசை ஊற்றும் போது இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த அளவு போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அது காட்டுறேன், வீடியோவை போடுறேன். அது ஒரு வீடியோவாக. என்ன சாப்பிட தெரியுமா? ஈவினிங் ஸ்நாக்ஸு மேல்பூரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுது. சரிங்களா, அதோட கிளிப்பிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஷார்ட்டில். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் இந்த கிளைமேட்லேயுமே சாப்பிட பிடிக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள். லித்தி வா லித்தி, தர்பூசணி சாப்பிடக்கூடாதுப்பா, நைட்லாம் இருமின்னு இருக்கல்ல, அதான் தர்பூசணி வேணாண்ணா. இங்கே வா, இங்கே பாரு செல்வி பேர் மேல்பூரி செஞ்சு வச்சுருக்கேன். வா சாப்பிடுவா, வா. சொல்கிற பச்செல்லாம் கேட்பான். நித்தி நல்ல புள்ள, சாய் தான் கெட்ட புள்ள. பத்தியா மேல்பூரி சாப்பிட்றான் பார், சூப்பராக்கா பார், சாப்பிட்டு சொல்லு. சூப்பராக்கா. நான் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணோம். சரிங்களா, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், நைட் டின்னர் தான் பார்க்க போகிறோம். நைட் டின்னருக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, இங்கே பாருங்கள், 2 சப்பாத்தி, கொஞ்சம் சாம்பார். சரிங்களா, இதான் நைட் டின்னர் நம்ம எடுத்துக்கிறோம். இதை சாப்பிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம வந்து அப்புறம் என்ன பண்ணணும்னா
கொஞ்சம் சுடு தண்ணி, ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிப்போம் சரிங்களா. ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு 1 ஹவர் அப்படியே நம்ம டைம் பாஸ் பண்ணிட்டு இல்லை சீரியலோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு படுத்து தூங்க வேண்டியது தான் சரிங்களா. ஓகே மேம், இன்றைக்கி டயட் இப்படி தான் போச்சு. நாளைக்கு என்ன டயட் எப்படின்ட்டு நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.